ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம நெய்யப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப்பு போல் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், 100 வெல்லம், 2 வாழைப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சில்லு தேங்காய் வந்து என்ன பண்ணுங்க, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. திருப்பி கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள். இன்னும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அடுத்து நம்ம வெள்ளத்தையும் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு பதம்லாம் தேவையில்லை. தண்ணி ஊற்றி அது வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சாலே போதும். அவ்வளோதான். நான் ஊற்றி நம்ம வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய்யப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். அது கூட கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தேங்காவையும் ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம். தேங்காய் சாப்பிடும் போது நல்லா அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். அது தேங்காவை கடிக்கும் போது தான். அதுக்காக தான் இப்படி சில்லிச்செல்லாம் போட்டிருக்கேன். இல்லைன்னா நானும் திரும்பி தான் போடுவேன். கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இல்லை நீங்கள் இப்போயே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் கழித்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நான் அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அரை மணி நேரம் கழித்து மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இன்னும் நம்ம பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டேன். காஞ்சதும் நெய் விட்டுட்டு நம்ம ஊற்றி எடுத்துடலாம். கல் காஞ்சிருச்சு, நம்ம நெய் விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கூடவே நெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதில் மாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.